அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 176, 177 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அந்த டெம்பிள் லார்ட் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம ஹீரோவையும் அவனுடைய தங்கச்சியும் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பார். இந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய வார் அப்படிங்கிறது நடந்திருக்கு, அதாவது ஏன்ஷியன் டைமில். அப்போது இந்த டீமன்ஸை வந்து எதிர்த்து சண்டை போடும்போது அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து ஏகப்பட்ட காட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேருந்து கிளம்பி ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்கு போயிட்டாங்களாம். லின்ஃபங் கேட்குறான், எது காட்ஸ் வந்து கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் டெம்பிள் லார்ட் சொல்கிறார், ஆமாம், அதாவது என்ன சொல்லிட்டு போனாங்களாம், மனித குலமே மொத்தமாக அழிஞ்சிட்டா எப்படி, மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில பேராவது உயிரோடு இருக்கணும்ல, அதுக்காக அந்த மனித குலத்தை ப்ரிசர்வ் பண்ணணுன்றதுக்காக கிளம்பி போனாங்களாம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு சாவை பார்த்து பயம். ஏன்ஷியன் டைமில் இந்த ஒரு காண்டினென்ட் பார்த்தீங்கன்னா ரெல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு தனி கிங்டம் மாதிரி. இதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் டொமைன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த காலத்தில் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சாம். ஆனால் அந்த டீமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி வரும்பொழுது அவங்களால எதிர்த்து சண்டை போட முடியல. இப்போ இங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்கு போனாங்களா. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் டொமைனில் இவ்வளோ பேர் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த க்ளோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. சாதாரண மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் சாவுங்கடான்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. மீதி இருக்க காட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ஐயோ மனுஷங்களாம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க டீமன்ஸ் கிட்ட. ஸோ மொத்தமாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பார்டர் அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் சண்டை போட்டு ஒரு 2 காட்ஸ் அவங்க தான் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மார்ஷல் காட் டெம்பிள் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ அந்த ஒரு சண்டை ஒரு மிகப்பெரிய சண்டையாக போயிருக்கு, அதாவது பிளடி பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு போயிருக்கு. அதில் ஏகப்பட்ட காட்ஸ் வந்து இறந்தும் போயிருக்காங்க. இப்போ மீதி இருக்க காட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கங்கே காடுகள் மலைகள்னு போய் உட்காந்துட்டாங்க, உலகத்துக்குள்ளே வரது கிடையாது. இப்போ லின்ஃபங் என்ன சொல்கிறான், அவங்க வந்து உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளெல்லாம் காப்பாற்றிருக்காங்க. ஸோ நம்மளை என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும், கண்டிப்பாக நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த டெம்பிள் லார்டுமே இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், கவலைப்படாதீங்க, என்னுடைய உலகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் விட்டுட்டு ஓட மாட்டேன், கண்டிப்பாக நிற்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறாரு, நீ ஓடணும்னு நினச்சா கூட அந்த ஒரு டர்ட்டில் காட் இருக்கார்ல, அவர் விட மாட்டார், ஏன்னா நீ அவருடைய சக்ஸஸரில் கண்டிப்பாக மனுஷன் தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மனுஷன் ஒரு ரிக்வஸ்ட் அப்படிங்கிறத வைக்கிறார். ஏன்னா இவங்க ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போகிறாங்க, கண்டிப்பாக அங்கே டிவைன் ஸ்டோன்ஸ் கிடைக்கும், அதை கொண்டு வந்தால் இங்கே இருக்க ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறத இன்னும் பல காலங்களுக்கு ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மனுஷன் என்ன சொல்கிறாரு, சப்போஸ் இங்கே வந்து நம்மளால் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நீ உன்னோட உயிரையாச்சும் காப்பாற்றிக்கோ அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்க ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே வருது. இங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கேயோ போயிட்டாங்க, ரொம்ப கம்மியான காட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஆர்மி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களால எதிர்த்து சண்டை போட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நீ உன்னோட உயிரை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இதெல்லாத்தையும் பேசி முடிச்சோன்னா அவன் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறான்னா, அந்த காட்ஸ் பரியலுக்கு தாங்க போகிறான். அந்த காட் சீனியருக்காக டிவைன் லிக்விட் வாங்கினா இல்லையா, அதை கொண்டு போய் கொடுக்குறான். அவங்க அதை குடிச்சிட்டு கேட்குறாங்க, என்னடா டீமன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஆமாங்க, என்னுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, அவங்க அட்டாக் பண்ணால் இவங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்கல்ல, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறாங்க, நீ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு வழியும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு யோசிக்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு காட்ஸ் பரியலில் ஏகப்பட்ட காட்ஸ் வந்து புதஞ்சிருக்காங்க. இப்போது ஒரு 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட் ஏஞ்சிக்க போகிறானா. அவன் வெளியில் வர்றதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து காட் பாத் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடணும். அப்படி அவன் போகலன்னா அவன் வந்து பண்ணுற அல்சாட்டியத்தில் இந்த ஒரு காட்ஸ் பரியலே அழிஞ்சு போயிடும். அப்போ உள்ளே இருக்க காட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன உடனே நீ டீமன்ஸ் அட்டாக்கெல்லாம் விட்டுரு, இவனுங்களே இந்த இடத்த சாம்பல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் யோசிக்கிறான், ஆஹா இந்த பிரச்சனையை நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ இப்போதைக்கு நீ எல்லாத்தையும் மறந்துட்டு தயவு செஞ்சு இந்த பாத் ஆஃப் காட்குள்ளே போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ இன்னொரு பக்கத்தில் நம்ம டெம்பிளோட என்ன பண்ணுறாரு, இவங்க எல்லாருமே வழி அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா இவங்க ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போகிறாங்கல்ல, பயங்கரமாக ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. எல்லாருமே தயவு செஞ்சு டிவைன் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. யாராவது 100 டிவைன் ஸ்டோன்ஸ் கொண்டு வந்தா அவங்களுக்கு இந்த மார்ஷல் காட் டோக்கன் அப்படிங்கிறது கிடைக்குமா. அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண முடியும், அந்த ஒரு பூலில் குளிக்க முடியும். ஸோ இப்படி தான் லின்ஃபங்கோட அப்பா அந்த ஒரு டோக்கனை வாங்கினார் போல தெரியுது. இப்போ நம்ம ஆன்சஸ்டர் யோசிக்கிறாரு, இந்த பையன் போயிட்டு வரும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக வரப்போகிறான் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் மனுஷன். ஸோ ஒரு போர்ட்டல் மூலமாக இவங்க எல்லாருமே அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போய் ரீச் ஆகுறாங்க. அங்கே போய் பார்த்தா காத்தே வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. சுத்தமாக அங்கே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்லை. இவங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு அங்கே ஒருத்தன் இருக்கான்ப்பா. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊஹாய். நம்ம குரூப்பில் ஒரு பிரின்சஸ் இருக்கா இல்லையா, அவள் வந்து ஊஹாய் கிட்ட கேட்குறா, என்னோட பிரதர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆக்சுவலாக இவளோட பிரதர் வந்து எங்கேயோ போயிருக்கான் போல, இன்னமும் திரும்ப வரல. சரி ஓகே வாங்க உள்ளுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. சப்போஸ் நம்ம யார்கிட்டயாவது போய் சண்டை போட்டோம், நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி அப்படிங்கிறது குறைஞ்சிடுச்சுன்னா அது ரெக்கவர் ஆகவே ரொம்ப லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இவங்க ஆட்களை யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. யாரை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து இந்த ஹெவன்லி ஸ்வாட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஆட்கள் எல்லாரையுமே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்டார் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கான். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் இங்கே இருக்க டேலண்டட் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டான கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இந்த டாப் பர்ஃபார்மர் இருக்காங்கல்ல, அவங்கள இந்த காட்ஸ் பார்த்துக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அங்கே போனால் காட்ஸே வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆட்களுக்கு வருத்தம் என்னன்னா, இந்த பல வருஷங்களில் ஒருத்தர் கூட வந்து இவங்க காண்டினென்ட்லேருந்து காட் ஆகலை. அப்படி வருத்தமாக பேசும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறான், இல்லை 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைச்சது. அதாவது நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கார்ல, லின் ஷாவுத்தியன், அவரை ஸ்டார் பேலஸ் என்ன பண்ணாங்களாம், காட்ஸ் ரெல்முக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மனுஷன் அந்த ஒரு ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. ஏன் அவர் ரிஜெக்ட் பண்ணார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. என்னடா அது இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மனுஷன் மிஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, என்ன ஆனார் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு டோர்னமெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் டாப் 100 பீப்புள் அப்படிங்கிறத எடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். இந்த இடத்துல இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் இதை சர்வை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அலையன்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மொத்தமாக 7 அலையன்ஸ் இருக்கான். இதில் ரேங்கிங் அப்படிங்கிறத போட்டு பார்த்தா நம்ம ஆட்களோட அலையன்ஸ் வந்து ரேங்க் 6ல் இருக்குது. அதாவது ரேஸில் கடைசி ஆளுக்கு முன்னாடி ஆளாக ஓடிக்கிட்டு இருக்குமா. அந்த 7 அலையன்ஸில் பாராசிட்டிக் இன்செக்ட் அலையன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அவனுங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஆட்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதான் இவன் சோகமாக சொல்கிறான். இப்போ அவங்களாம் வந்து உயிர் பிழைப்பாங்களான்னு கூட தெரியல, நாளைக்கு பொழுதை தாண்டுவாங்களானே தெரியல அப்படிங்கிறான். நார்மல் மெடிசன் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேணால் ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பார்த்தா இவனுங்க எல்லாமே பாய்சனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இவங்களோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெவன்லி சென்டிபீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்ட் இருக்குங்க. அது வந்து ரொம்ப பாய்சனஸ். அதில் இருந்து தான் இந்த பாய்சன் கேஸ் அப்படிங்கிறது வெளியில் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு மனுஷன் அது வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது இன்னும் உள்ளுக்குள்ளே போய் பிரச்சனை தான் கொடுக்குது. என்னால் முடியல அப்படின்ட்டாரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ லின்ஃபாங் என்ன சொல்கிறான்னா, இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த ஒரு சென்டிபீடை கொல்றது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறான். சரி அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் கேள்வி. கண்டிப்பாக அந்த ஒரு இன்செக்டை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வெளில கொண்டு வர முடியாது. அது உள்ளுக்குள்ளே இன்னும் பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இவன் என்ன சொல்கிறான், என்கிட்ட வந்து ஸ்பிரிச்சுவல் லிக்விட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அந்த ஒரு எனர்ஜிக்கு அது கண்டிப்பாக வெளியில் வரும். அந்த டைமில் அதை நான் கொன்னுடுறேன் அப்படிங்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா, அக்குபஞ்சர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவங்களோட ஹார்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணுமா. ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுன்றதுக்காக. இந்த மனுஷன் பதறான், என்னது ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பதறான். அதான் அவங்க சொல்கிறாங்க, ஐயோ நீ என்ன சொன்ன, நாளைக்கு கூட தாண்ட மாட்டாங்கன்னு சொன்னேன், இதுதான் ஒரே வழி, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிடறாங்கப்பா. இப்போ அந்த பறவை வந்து கேட்குது, இந்த சென்டிபீடை வெளியில் கொண்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டமாச்சே, எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இவன் என்ன சொல்கிறான், இந்த ஸ்பிரிச்சுவல் லிக்விட்லாம் வேலைக்கு ஆகாது, வேற ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். இவனுக்குள்ள அந்த ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ட்ரீயில் ஸ்பிரிட் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ண உடனே உள்ளுக்குள்ளே வந்து சென்டிபீட் வெளியில் வருது. உடனே என்ன பண்ணுறான், ஃபயர் யூஸ் பண்ணி அதை கொண்டுட்டு அந்த பாய்சன் எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடறான்ப்பா. இப்போ வெளியில் ஒருத்தர் அந்த ஊஹாய் கிட்ட கேட்குறான், யோ என்னையா சின்ன பையன் கிட்ட போய் எல்லாரையும் விட்டு வந்திருக்க, அந்த சென்டிபீடை கொல்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நிர்வாண லெவல் ப்ராக்டிஷனரால் கூட கொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையனை விட்டு வந்திருக்க, சரி அது வெளியில் வந்துடும், ஓகே, வந்து இவன் உடம்புக்குள்ளே பூந்துட்டா என்ன பண்ணுறது, அந்த பையனை கொல்ல போறியா அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ இதையாண்டா சொல்லலன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஓடுறான். அப்போ அங்கே இருக்கவங்களாம் தடுக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க, எனக்கு வந்து அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஒரு சாதாரண இன்செக்ட், அதுக்கே ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பிரின்ஸ் இருக்கா பாருங்க, அவள் வந்து ஆல்ரெடி தன்னுடைய பிரதர் பற்றி பேசியிருந்திருப்பா. இப்போ அவன் ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்டால் அவன் கிட்ட ஏதோ ஒரு ட்ரெஷர் கிடைச்சிருக்கு போல தெரியுது. அது மற்றவங்க கையில் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் ஏதோ ஒரு இடத்துல அதை ஒழிச்சு வச்சிருக்கான், ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஏன்னா சோல் இம்ப்ரிண்ட் அப்படிங்கிறத விட்டு போயிருக்கான், அது இன்னுமே வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ அவனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஸோ அவன் எங்கே போனான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.